இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணும்போது யாருமே இதை பார்க்க மாட்டாங்க. இந்த ஃபோன் வாங்கலாம்னு சொன்னா மட்டும் எல்லாரும் பாஞ்சிக்கிட்டு வராங்க. சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாமியா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், ஒன் பிளஸ் இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ஐக்கூவா இருக்கட்டும், பெரிய நேம்ல பெரிய லிஸ்ட் போகுது. ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு டிவைஸ் சோர்ஸ் டிவைஸ், இதுல இருந்து ஆடியோவை நான் என்ன பண்ண முடியும்னா 2 ஹெட்ஃபோன்ஸ்க்குலாம் அனுப்ப முடியும். ஒரு சில கோடெக்ஸ்லாம் ஒர்க் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி டீல் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணும்போது இப்போ இல்லைங்க, சில வருடங்களாகவே நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில கோடெக்ஸ்லாம் ஒர்க் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ஏன்னா நார்மலாக செட்டிங்ஸில் போய் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, சைனீஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாமியா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், ஒன் பிளஸ் இருக்கட்டும், ஓப்போவா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், ஐக்கூவா இருக்கட்டும், பெரிய நேம்ல பெரிய லிஸ்ட் போகுது. சரி, இந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அவங்களதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூடூத் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய் பார்க்கும்போதே அந்த ப்ராடக்ட்டோட டீடைல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒன் பிளஸ்ல பட்ஸ் ப்ரோ 2 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பட்ஸ் ப்ரோ 2 அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் என்ன பண்ணலாம்னா, ஹெச்டி ஆடியோ வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம். அதாவது எல்ஹெச்டிசி வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ இதுலேயே நிறைய வெர்ஷன்ஸ் வேற இருக்கு. எல்ஹெச்டிசி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம சொன்னாலும் எல்ஹெச்டிசிலேயே வெர்ஷன் 3, 4, 5 அப்படின்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டிவைஸில் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம தான் பார்க்கணும். இருக்கிற லேட்டஸ்ட் டிவைஸ்ல ஓரளவுக்கு கம்பேட்டபிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குங்க. இதை தாண்டி இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், நான் கமெண்ட்ஸ் எப்பயுமே படிச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு சில விஷயங்கள் வந்து நான் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி மறந்த விஷயம் தான் இந்த எல்டாக் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஏன்னா எல்டாக்கை பற்றி இதுக்கு முன்னாடி ஃபோனர்னால இருக்கும்போது நான் பேசியிருப்பேன். அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டாக் வந்து ஓப்பன் சோர்ஸ் செய்யப்பட்டுள்ளது. ஸோ யாருனாலும் அதை எடுத்து அடாப்ட் பண்ணிக்க முடியும், அதை யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோன்ஸ்லையும் எல்டாக் கேப்பபிலிட்டி இருக்கும். ஏன்னா அது ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்குள்ள இன்டகிரேட் செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் செஞ்சிருவாங்க. ஏன்னா சோனியை எடுத்து வாரி வழங்கிட்டான். இந்த சோனியும் சரி, அதே மாதிரி தான் நம்ம ஹெச்டிசி, இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பண்ணுறாங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே வாரி வழங்கிடுவாங்க. வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்னு. அதில் வந்து அதாவது பொதுநலத்தில் ஒரு சுயநலம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் பொதுநலமே அதில் வந்து மேலோங்கி இருக்கும். அதுதான் நம்ம சோனி. எப்பயுமே கெத்து. சோனிக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும். இந்த விஷயம் இல்லைங்க, நிறைய இந்த மாதிரி இருக்கு. சோனி வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் இது வரைக்கும் எவ்வளோ தூரம் சோனி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓஎஸ்பி இமேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு வேணா ஃபேமஸாக இருக்கலாம். பட் நெக்ஸஸ் டேஸ்லேயே நான் சொல்கிறது வந்து ஒரு 10-12 வருஷம் முன்னாடி இருந்தே சோனியோட கான்ட்ரிபியூஷன் அப்படி தனியாக இருக்கும். துண்டா தெரியும் சோனி மாஸ். ஸோ சோனி தான் என்ன பண்ணாங்கன்னா, எல்டாக் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ எல்டாக் வந்து எப்போ ஃபெமிலியரைஸ் ஆகுது, மக்களுக்கு வந்து எல்டாக்கை பற்றி எப்போ தெரிய வருது அப்படின்னா 2015. அப்போ தான் எல்டாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, லாஸ்லெஸ் டிஜிட்டல் ஆடியோ கோடக். ஸோ இவனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நார்மலாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட டிடபிள்யூஎஸ் வாங்கியிருந்தீங்க, பட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, இல்லாட்டி நெக் பேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் போட்டிருப்பாங்க. 5E, 5.1, 5.2, 5.3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிருப்பாங்க. அது கூடவே என்னென்ன மாதிரியான ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, A2DP அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த A2DP எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ ப்ரொஃபைலிங்காக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ நார்மலாக மியூசிக் கேட்கும்போது நமக்கு அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அந்த ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைலை சார்ந்து என்னென்ன மாதிரியான கோடெக்ஸ் பேசிக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிசி இதுதான் ஸ்டாண்டர்ட் கோடெக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ட்ரி லெவல் கோடெக் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிசி இருந்ததுனாலே ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும். பட் நீங்கள் வந்து ரொம்ப இந்த ஆடியோ ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே ரசிப்பேன் ப்ரோ, அப்படியே உணர்வேன் ப்ரோ, ஒரு இதையும் அப்படியே அந்த அளவுக்குலாம் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஒரு 300 kbps சொல்லலாம். ஸோ 300 kilobits அந்த அளவுக்கு போகுங்க. சரியா, இது வந்து எதுலன்னா எஸ்பிசி. அதை இன்னும் பெட்டராக தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஏசியை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். அட்வான்ஸ் ஆடியோ கோடக் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எஸ்பிசியோட பெட்டரான ஆடியோ குவாலிட்டி டெலிவரி பண்ணும். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சிடி குவாலிட்டி அப்படிங்கிறத நல்லா பெட்டர் ஆணித்தனமாக சிடி குவாலிட்டிங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஏஏசி. ஸோ இப்போ ஃபேக்ட் என்னென்னா, இதை தொடர்ந்து நம்ம மற்ற கோடக்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இந்த சாம்சங் ஃபோன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னும் போது, இப்போ நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் அப்படியே வரிசையாக காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே இங்கே போயிட்டு நம்ம ப்ளூடூத் ஷார்ட்கட் போகிறேன். அங்கே போயிட்டு அப்படியே டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறேன். போனதும் நம்ம கனெக்டட் டிவைசஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ இதில் எதுக்காக அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் வந்து ப்ராடக்ட் நம்ம ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ அது ஓப்பன் பண்ணதுமே தலைவர் வந்து இங்கே பேராவாப்பில் இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பேர் ஆயிடுச்சா, பேர் ஆனதுமே இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும், நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். சைனீஸ் ஃபோன்ஸில் பொதுவாக என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனேபிள் டிசேபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். பட் இதில் பாருங்க ஒன்றுமே இல்லை, வெறும் கால்ஸ், ஆடியோ, கான்டாக்ட் ஆக்சஸ், ஃபைன் டிவைஸ் மட்டும் தான் இருக்குது. ஆடியோ டிவைஸ் டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை தான் பார்க்க முடியுதா. அப்புறமா தான் தோணுச்சு, ரைட்டு நம்ம இங்கே பார்க்க முடியலன்றனால நம்ம என்ன நினச்சோன்னா, அப்போது இல்லை அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து செட்டிங்ஸ், எஸ்
ஸோ இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து நம்ம ஆடியோ பற்றி பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது இங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது வெறும் எஸ்பிசி ஏஏசி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று, இதை பார்த்ததும் நமக்கு அதே டவுட்டு, அப்போ இல்லையா இதில் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். பட் அங்கே தான் சூட்சமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹே மெலோடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் நம்ம வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ டிஃபால்ட்டாக மற்ற ஃபோன்ஸ்லாம் போகும்போது இது ரொம்ப சப்பையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. சைனீஸ் ஃபோன்ஸ்லாம், அதுவும் OnePlus ஓப்போ ஃபோன்லலாம் ரொம்ப ஈஸியாக எனேபிள் டிசேபிள் பண்ணலாம். இப்போ நான் இதில் எல்டாக் எனேபிள் பண்ணுறேன், ஹைரஸ் மோட எனேபிள் பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, பட்ஸ் வந்து ஒரு தடவை ரீபூட் மாதிரி ஆகும். ஓகே, ஸோ ரீபூட் ஆகிடுச்சுன்னா ஓகே டன். ஸோ டன்னா. இப்போ நான் வந்து பிட்வீன் செட்டிங்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே நான் போனேன்னு வைங்களேன், இங்கே போனேன்னா எல்டாக் எஸ் எனேபிள்டு அப்படின்னு காட்டுதா. ஸோ எல்டாக் எனேபிள்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. எங்கே இங்கேயே நம்ம நார்மலாக பட்டோட செட்டிங்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கேயே காட்டுது. ஓகே, இப்போ எல்டாக் இருக்குது, தேவைன்னா நான் இங்கேயே டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா, நம்ம டெவலப்பர் ஆப்ஷன் அது உள்ளே போனேன்னு வைங்க, திரும்ப இப்போ கிளிக் பண்ணும்போது எல்டாக்கை காட்டும். ஸோ இந்த ட்விஸ்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம பார்த்தா இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ இது ஒன்றா. அடுத்து நம்ம ஆப்டெக்ஸ்க்கு வருவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னா ஓகே, கடைசியாக ஸ்ட்ரீமிங் இன் எல்டாக்கு அதிலே அப்படியே இருக்குது போல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு பட்டு யார், நம்ம கெட்நியூ தான். ஸோ கெட்நியூ வந்து கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ரெடி ஃபார் பேரிங்னு வந்துருச்சு. ஸோ ப்ளூடூத் செட்டிங்ஸ் அந்த பேஜில் தான் இருக்கேன். ஓகே, கனெக்டட், 44% பேட்டரி இருக்குது. கிளிக் பண்ணேன்னா இதில் அதுக்கும் மேலே இங்கே சுத்தமாக காட்டுறதே இல்லை. சரி, அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் லெவலில் போய் ஏதாவது பண்ணலாமான்னா அங்கே போய் ஆப்டெக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் முடிஞ்சது தான் ஜோலி அப்படின்னு தான் நமக்கு தோணும். அப்போ தான் திரும்பியும் நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷன் உள்ள போனோம்னு வைங்களேன். எஸ், இப்போ இங்கே போனோம்னா குவால்கம் ஆப்டெக்ஸ் ஆடியோ ட்ரேட்மார்க் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, குவால்கமோட ஆப்டெக்ஸ் ஆடியோ. ஸோ இப்போ காட்டுது. ஸோ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, நம்மளால் வந்து வெளியிலே பார்க்க முடியாதனால டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது தான் என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஆப்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதுவே Android 10 பேஸ்டு நோக்கியா Android 1 ப்ரோக்ராம்லையோ இல்லாட்டி பிக்சல் டிவைசஸ்லையோ கனெக்ட் பண்ணும்போது முன்னால Android 10, 11 டைமில் என்ன ஆகும்னா, ஆப்டெக்ஸ் பேஸ்டு ஏதாவது ஒரு சில ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணால் கீழேயே வந்து ஆப்டெக்ஸ் ஆடியோ கனெக்டட்னு வரும். ஒரு பாப்அப் மாதிரி வந்துட்டு போகும் ஸ்க்ரீனில், சென்டரில் கீழே பாட்டமில் அப்படியே ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு போகும். ஸோ அதனால் நமக்கு தெரியும், போடுறா ஹெச்டி ஆடியோன்னு காட்டுது பாடுறா அப்படின்னு. ஆனால் இப்போ கூடங்க குவால்காம் ஆப்டெக்ஸ் ஹெச்டி ஆடியோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருது. சரி, அப்படியே நம்ம ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ளே போவோம்னு பார்த்தா இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இருக்காது, வெறும் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனாலே என்ன ஆயிடுதுன்னா அகைன் கன்ஃபியூஷன் ஆயிடுது. சரி, ஓகே, இப்போ இதையும் நிறுத்துவோம். மொத்தம் சாம்சங்கில் ஆப்டெக்ஸும் எல்டாக்கும் இருக்குது. இந்த ஆப்டெக்ஸும் எல்டாக்கும் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ ஓரளவுக்கு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, தலைவர் யார், OnePlus பட்ஸ் ப்ரோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அதை பேரிங் மோடில் கொண்டு போகிறேன். பேரிங் மோடில் கொண்டு போய் இங்கே தட்டினோன்னா ஆல்ரெடி பட்ஸ் ப்ரோ இருக்குது. ஸோ அதனால் அதை டேப் பண்ணுறேன், கனெக்ட் ஆகிடுச்சு, டன். ஸோ இதில் உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளால் பார்க்க முடியாது. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஹே மெலோடி உள்ள போகிறேன். ஓகே, ஹே மெலோடி உள்ள போனால் உள்ளே போயிடுச்சா. ஸோ கேஸில் 90% சார்ஜ் இருக்குது, பட்டில் வந்து 100 இருக்குது. ஓகே, டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்க முடியாது. ரீசன் என்னென்னா, இந்த ஃபோனில் LHDC கிடையாது. ஸோ நான் இப்போ டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போனேன்னா இந்த இடத்துல நான் போய் பார்க்கும்போது இதில் ஏஏசி தான் வரும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ப்ரோ அப்போ LHDC இதில் இல்லையே, சாம்சங் சீம்லெஸ் கோடக் அப்படிங்கிறது வந்து சாம்சங்கோடதுங்க. சரியா, இப்போ சாம்சங்கில் நீங்கள் எதாவது பட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அப்போ சாம்சங் சீம்லெஸ் கோடக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஆப்டெக்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ LHDC இல்லையே ப்ரோ, அப்போது நான் ஏஏசியில் கேட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு மோசம் கிடையாது. ஆனால் அப்போ ஏஏசியோட LHDC எங்கே தான் அட்வான்டேஜ் தருது, அப்புறம் எதுக்கு எனக்கு LHDC அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிட்ரேட்டில் ஆடியோவை கடத்த முடியும், அதே சமயம் அதால் லேட்டன்சியை மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ லோ லேட்டன்சி ஹை குவாலிட்டி ஆடியோ கோடக் தான் இந்த LHDC. ஸோ அதால் என்ன பண்ண முடியும்னா, உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் ஆடியோவை கடத்துறது ப்ளஸ் அதை டேட்டா ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதே சமயம் உங்களுக்கு வந்து லோ லேட்டன்சியும் மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த ஓவரால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, SBC, AAC, ஆப்டெக்ஸ் HD, ஆப்டெக்ஸ் அடாப்டிவ், LHDC, எல்டாக். என்ன ப்ரோ இது ஒரு ஆர்டராக சொல்கிறீங்க அப்படின்னா, பிட் அந்த ஓவரால் டேட்டா ரேட் இருக்கு இல்லையா, அந்த பிட் ரேட் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா SBC இருக்கலே பேசிக்கு, அதுக்கப்புறம் ஏஏசியே உங்களுக்கு CD குவாலிட்டி ஆடியோ டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஏஏசி இருந்ததுனாலே யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அடுத்து என்னன்னா, ஆப்டெக்ஸ் என்ன ஆகும்னா 350 கிலோபிட்ஸ்க்கு மேலே ஆப்டெக்ஸ் போக ஆரம்பிக்கும். 16 பிட்டில் ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுலேயே ஆப்டெக்ஸ் ஹெச்டிக்குள்ளே போகும்போது 24 பிட்
நம்ம நார்மலாக பார்ப்போம். இவங்க டியூன்டுன்னு சொல்லிட்டுலாம் நம்ம சாம்சங் கூட போட்டு வச்சிருப்பாங்க. குவால்காம் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்க்கும்போது குவால்காம் சவுண்ட்ஸ் அப்படின்னு சவுண்ட் பை குவால்காம் இல்லாட்டி குவால்காம் சவுண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு சில டெக்ஸ்ட் பார்க்கும்போதும் 24 பிட் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அதுவும் இதே தான். ஸோ இதுவும் வந்து சிடி குவாலிட்டிக்கான டேட்டாவை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆப்டெக்ஸ் ஹெச்டி வந்ததுக்கப்புறம் 10 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் தெரியுமா, அந்த 33 ஃபீட் 30 ஃபீட் இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது குவால்காம்னால மட்டும் சாத்தியப்படலை, ஆக்சுவலாக ப்ளூடூத்னாலையும் சாத்தியப்பட்டுச்சு. எப்படின்னா ப்ளூடூத் 5 எப்போ வந்துச்சோ அப்பயே வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அது மட்டும் வந்து இந்த ப்ளூடூத் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தனியாக நம்ம வந்து ஒரு பிக்சோரியலாகவே பார்ப்போம் அடுத்த வீடியோவில். இந்த ஆப்டெக்ஸ் அடாப்டிவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் போது உங்களுக்கு 279 kbps இருந்து 420 kbps 24 பிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எதனால இந்த அடாப்டிவ் வந்து அட்வான்டேஜாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை நம்ம என்ன ரேஞ்சுக்கு கொண்டு போகிறோம். இப்போ சோர்ஸ் ஒரு இடத்துல இருக்குது, நம்ம வந்து நகர்ந்துகிட்டே இருக்கோம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் லாஸ் ஏற்படலாம். பட் அந்த லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணணும்னா பேண்ட் அப்பப்போ ஸ்விட்ச் பண்ணும். டேட்டாவை எவ்வளோ அனுப்புறோங்கிறத டிவைஸை பொறுத்து அப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிற டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுனால தான் குவால்காம் அடாப்டிவ், அதாவது ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் அப்படின்னு ஒன்று உள்ள வந்தது. சோனி வந்து என்ன பண்ணாங்கன்னா 2019 அந்த டைம் நினைக்கிறேன், அப்போ வந்து எல்டாக் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. 18-19 அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி விட்டனால என்ன ஆயிடுச்சுன்னா யாருனாலும் அதை யூஸ் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா லைசன்சிங் அண்டர் அப்பாச்சி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்குள்ளேயே வந்துருது. இந்த ஆப்டெக்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருன்னா நம்ம குவால்காம் என்ன பண்ணாங்கன்னா ஆப்டெக்ஸ் ஹெச்டி ரெண்டுத்தையுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்றாங்க. எப்போனா 2023 ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்போ என்ன ஆகுது, எல்லாருமே ஆண்ட்ராய்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு பேக்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆண்ட்ராய்டில் பொதுவாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் லெவலில் நிறைய கான்ஃபிகரேஷன் வந்து ஒவ்வொரு ஃபைல் அதை டேரக்டரியில் போட்டு அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி அதை வந்து ஃபெச் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ AOSP அப்படிங்கிறது ஒரு சோர்ஸாக ஓப்பனாக ஒரே பேக்கேஜாக இருக்கலாம். அது கூட என்னெல்லாம் இன்டர்லிங்காக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்கு மல்டிபிள் டைரக்டரிஸ்ல மல்டிபிள் பேக்கேஜஸ் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அப்படிதான் இதுக்கு முன்னாடி வந்து ஆப்டெக்ஸ் செயல்பட்டு இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா குவால்காம் அதை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அதுவும் பார்ட் ஆஃப் AOSP-யா மாறிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஆப்டெக்ஸ் ஹெச்டியை வந்து எல்லா ஃபோன்ஸ்லையும் ஆண்ட்ராய்டில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த இடத்துல தான் வந்து குவால்காமும் சரி சோனியும் சரி அவங்க ரெண்டு பேரும் என்ன லூசு பயலா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஓசியில் தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னா அப்படி கொடுக்கல. இது எப்படின்னா இப்போ வந்து இவங்களே இப்போ சோனி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லையும் ஹைரஸ் சர்டிஃபைட் ப்ளஸ் எல்டாக் சப்போர்ட்டோட கொடுத்துருப்பான். அவனே ஆப்டெக்ஸ் ஹெச்டியும் வந்து யாருக்கு குவால்காம் கிட்ட கப்பம் கட்டி வாங்கிப்பான். சரியா, அந்த இதையும் வாங்கிப்பான். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையுமே எல்டாக்கும் இருக்க போது ஆப்டெக்ஸாக இருக்க போது நம்ம சோனி ஹெட்ஃபோன்ஸ் இருக்கலே பெஸ்ட் குவாலிட்டியை டெலிவர் பண்ணும். கரெக்ட் தானே? அதே மாதிரி தான் என்னாச்சுன்னா சோனி அவனோட ஆடியோ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலையுமே எல்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, அது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னா அப்போ எல்லாருக்கிட்டையுமே எல்டாக் இருக்கணுமா, அதாவது எல்லாரோட ஃபோன்லையும் இருக்கணுமா. அப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டா பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டும் இப்போ நோக்கியாவாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ சாம்சங்காக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து எல்டாக்குக்காக தனியாக பே பண்ணி வாங்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ ஹெட்ஃபோன்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனியே வந்து எந்த அளவுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 2015 டைமில் வந்து ஒரு ஆர்டிகல் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு $6000 இல்லாட்டி $8000 ஒன் டைம் பே பண்ணிக்கலாமா. ஒரு லைசன்ஸ் மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்ம ஒன் டைமா ஒரு $6000 to $8000 வந்து குவால்காம்க்கு பே பண்ணிட்டா நமக்கு வந்து ஆப்டெக்ஸ் ஹெச்டி வந்து கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்ல. இதுவே இல்லை நான் ஒரு ப்ராடக்ட் நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க, நான் 1000 ப்ராடக்ட் 2000 ப்ராடக்ட் வித்தாலே பெருசு, அந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு $1 பே பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இல்லைங்க, இதெல்லாம் நான் சொல்றது வந்து பழைய டேட்டா 2015 to 2016 உள்ள டேட்டா. ஸோ அப்போ பாருங்களேன், அப்போ என்ன ஆயிடுதுன்னா இதில் ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பானா. சப்போஸ் நீங்கள் வந்து $1 பே பண்ணிக்கிட்டே இருந்தாலும் 10000 ப்ராடக்ட் கிட்ட பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஓகே ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி இப்போ உங்ககிட்ட நான் எப்படி வாங்கிடுறேன்னா ஓவராலாக ஒரு $10K வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வேற யாராவது பண்ணணும், இப்போ யாராவது வந்து ஆடியோ ப்ராடக்ட் பண்ண போறாங்க அப்படின்னும் போது எல்டாக்குக்கும் சரி ஆப்டெக்ஸுக்கும் சரி அவங்க பே பண்ண தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து அதில் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண போறாங்கன்னா வியாபாரம் பார்க்குறாங்க, லாபம் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்க பே பண்ணி தான் ஆகணும். பட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு வரும்போது அதில் அவங்க கொடுத்துறது எந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இப்போ இவங்க விற்க போகிற, அதாவது இப்போ இவங்க எல்டாக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்டெக்ஸாக இருக்கட்டும் அதை யாராவது வாங்கி அவங்க வந்து ஆடியோ ப்ராடக்ட் பண்ணி அதில் லாபம் பார்க்கும்போது அப்போ அது வந்து அவங்க ஏன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்டில் பை டிஃபால்ட் இருக்குன்னும் போது அவங்க வாங்குவாங்க. எல்லா கன்சியூமர்ஸும் என்ஜாய் பண்ண முடியும்னா தான் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோ ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நம்மளும் எல்டாக் இல்லாட்டி ஆப்டெக்ஸ் வச்சு கொடுப்போம், அப்போ மக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த டிஃபரன்ஸை உணர்ந்துட்டு திரும்ப நம்ம ப்ராடக்ட்டுக்கே வருவாங்க அப்படிங்கிறது அப்போ தான் நடக்கும். இதுவே ஆண்ட்ராய்ட்லேயே அது இல்லைன்னு வைங்க, ஆனால் அந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னு வைங்க, TWSலையோ இல்லை நெக்பேண்ட்லையோ இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம எந்த ஃபோன்லையுமே அதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தனிப்பட்ட முறையில் வாக்மேனோ இல்லாட்டி சோனி ஃபோனோ வாங்குற மாதிரி ஆகிடும். இல்லைனா ஸ்னாப்டிராகன் அதை குவால்காமில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் பேஸ்டு ஃபோன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் எந்த பிராண்டெல்லாம் அவங்க ஃபோனில் ஆப்டெக்ஸ் ஹெச்டி எனேபிள் பண்ணுறதுக்காக
ஃபீ பே பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபோனில் மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஆடியோ ப்ராடக்ட்டை பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்னாப் ட்ராகனுக்கும் இருக்குது, சோனிக்கும் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணாங்க. எதுக்குன்னா ஆண்ட்ராய்டில் ஃப்ரீயாக இருக்கட்டும், பட் ஆடியோ ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்ரீ கிடையாது. ஆண்ட்ராய்டில் அது ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஆடியோ ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பே பண்ணி வாங்கி யூஸ் பண்ணும்போது ஆடியோ ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு அது லாபமாக மாறுது. ஏன்னா அதை அவங்க போட்டதும் எந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸில் கனெக்ட் பண்ணி கேட்டாலுமே இந்த ரெண்டுமே ரெடிலி அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன இதுலேயும் ஆப்டெக்ஸ் ஹெச்டி இருக்குது, எல்டாக்கும் இருக்குது. LHDC பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஓப்பன் செய்யப்படவில்லை. இதே மாதிரி ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா ALAC அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தாங்க, ஆப்பிள்ஸ் லாஸ்ட் லேக் ஆடியோ கோடக்னு. அவங்களும் 2011 வரைக்கும் அதை ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க, ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் வச்சிருக்காங்க, ஓப்பனாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை க்ளோஸ்டு சோர்ஸாக மாற்றிட்டாங்க. அண்ட் மோரோவர் ஆப்பிள் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா AAC தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா AACலேயே உங்களுக்கு வந்து CD குவாலிட்டி ஆடியோ கிடைச்சிரும். ஓகே, ஸோ அதாங்க, தேங்க்யூ தான் சொல்லி ஆகணும் நம்ம நண்பர்களுக்கு. ஏன்னா அவங்க சொன்னனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் சாம்சங் டிவைஸில் உள்ளே போய் ஒரு செட்டிங்காக மாற்றி பார்க்கும்போது தான் அப்சர்வ் பண்ண முடியுது. வெளியில் ஈஸியாக மற்ற ஃபோன்ஸ் மாதிரி இதில் காட்டலை அப்படிங்கிறது தான் வேதனை. ஆக மொத்தம் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இருக்கிறதுலே பீக் பிட் ரேட் எதில் இருக்குது அப்படின்னா 990 kbps வரைக்கும் போகிறது அதில் அப்படின்னா எல்டாக்ல, LHDCயில் 900 வரைக்கும் போகும். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா லோ லேட்டன்சி ஆஸ்பெக்ட்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, லோ லேட்டன்சிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, அதே சமயம் ஹை பிட் ரேட் அனுப்புறதுலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் LE அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இந்த LE என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோ எனர்ஜி, அதே சமயம் லோ பிட் ரேட்லேயே பெஸ்ட் குவாலிட்டி, லோ எஃபிஷியன்சி, லோ லேட்டன்சி, பிட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக அனுப்பணும்னு அவசியம் இல்லை, பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸே இல்லாமல் அப்ஸ்கேல் பண்ண முடியணும். இது எல்லாமே லோ எனர்ஜியில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அல்காரிதம் தான் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் 5.2ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால தான் என்னாச்சுன்னா ப்ளூடூத் 5.2ல இன்னும் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் சோர்ஸ் டிவைஸ் இதுலேருந்து ஆடியோவை நான் என்ன பண்ண முடியும்னா 2 ஹெட்ஃபோன்ஸ்க்குலாம் அனுப்ப முடியும், 2 ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்க்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக ப்ளூடூத் 5.2 ப்ரோட்டோக்காலில் எல்லாமே அன்லாக் ஆயிருக்கு. அதை என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. பிராண்ட் அதை எப்படி அடாப்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து இதெல்லாம் நம்மளால் பப்ளிக்கில் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஆனால் ஒரு வேதனை என்ன தெரியுமா, இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணும்போது யாருமே இதை பார்க்க மாட்டாங்க. இதுவே டீலில் எந்த ஹெட்ஃபோன் வாங்கலாம்னு சொன்னால் கூட அப்போ கூட கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்பாங்க. ஆனால் எந்த ஃபோன் வாங்கலாம்னு சொன்னால் மட்டும் எல்லாரும் பாஞ்சிக்கிட்டு வராங்க. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளூடூத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் பேண்ட்வித் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மாறுது. அந்த பேண்ட்வித்தில் எந்த அளவுக்கு பிட் ரேட் புஷ் பண்ண முடியுது, அதை புஷ் பண்ணும்போது எப்படி வந்து அந்த டேட்டா மாறுது, ப்ளூடூத் ஓவராலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.